ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய தேவன். மீண்டும் நாம் தேவ சமூகத்திலே கடந்து வரும்படியா, தேவனை ஆராதிக்கும்படியா, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு பெரியது. கடந்த நாட்களை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தியிருக்கிறார், போஷித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவ்வளவு தூரமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையால் இந்த நாளிலே மீண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அங்காங்கே ஆமென் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை இந்த ஃபேஸ்புக் மூலமாய், ஆன்லைன் மூலமாய் நீங்கள் பார்க்கலாம், அல்லது யூடியூப் மூலமாய் பார்க்கலாம். எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆமென் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆமென். உலகம் முழுவதுமாக அவரை ஆராதிக்கிறார்கள். ஒருவேளை ஆலயம் என்கின்ற கட்டிடம் ஒருவேளை மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் எஸ் ஹல்லேலூயா, நான் உங்களுக்குள்ளாய் வந்து உங்களிலே வாசம் செய்வோம் என்று சொன்ன ஆண்டவர், நமக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவர். எஸ் ஹல்லேலூயா. இந்த இருதயமாகிய ஆலயம் அது திறந்தே இருக்கிறது. ஆகையால் அந்த திறக்கப்பட்ட ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் செய்கிறார். அதோடு கூட நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம், தேவனை உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். அப்படி கண்களை மூடி ஆமென் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியார். எஸ் பாடல் வேளையிலே கர்த்தர் நம்மை தொடும்படியார். அதே போன்று இயேசுவின் நாமத்தில் அந்த பாடலில் இருக்கின்ற வார்த்தைகள் அது நமக்குள்ளாய் கடந்து வரும்படியார். எஸ் ஹல்லேலூயா. அதே நேரத்தில் தேவனை உயர்த்தும்படியாய், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும்படியார். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு உணர்த்துகிற விசுவாச வார்த்தையின்படியார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எஸ் ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை துதிக்கிறோம், பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம், அனாதி தேவனை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரை துதிக்கிறோம், கனத்துக்குரியவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கின்றவராக இருப்பவரை துதிக்கிறோம், இம்மானுவேலரை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களுடைய எல்லா காரியங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஓ தேங்க்யூ தேங்க்யூலா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரட்சகரை துதிக்கிறோம். இயேசு ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் சகலவற்றை செய்து முடித்தவரே, ஓ ராபா ரேகா மாலபா, உங்களுடைய அன்புக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆவியானவரே, ஓ நன்றி ராஜா, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறீர், எங்கள் மத்தியிலே இருக்கிறீங்க அப்பா, எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எங்களோடு கூட ஆமென் கர்த்தரை பாடுகிற வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால், தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரஷகரதலமரபா. எஸ் ஹல்லேலூயா. எங்களை ஆமென் ஆமென் தேவ பிரசன்னத்தினாலே, ஓ தேவ மகிமையினாலே, தேவ அபிஷேகத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே நிரப்புங்க டாடி, நிரப்புங்க டாடி. ஓ வீடுகளிலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிரம்புவதாக. சஞ்சலமும் வருத்தமும் மாறும்படியா, சமாதானம் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை உண்டாகும்படியா. இப்பொழுதே உடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போனவர்களை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. புதிய பலனை தாரும் ஆண்டவரே. ஓ வியாதிப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தருளும் ஆண்டவரே. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. எதிர்காலத்தின் பயத்தில் இருக்கக்கூடியவர்களை பயத்தின் ஆவிலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ரஷகரபலபா எங்களுக்குள்ளாயிருந்து எஸ் ஆமென் 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 எங்களை ஆளுகை செய்து நீங்கள் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. ஓ ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்களே கொடுத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் நம்ம ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பாடல் எங்களோடு கூட அல்லது ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து அல்லது எப்போ வேண்டும்னாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய யூடியூப்பில் போடக்கூடிய அந்த நேரத்தில் அப்படி பார்க்குற ஒவ்வொருவரையும், ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
குறையில்லாமல் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஃபியூச்சரை குறித்த, எதிர்காலத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் உங்களோடு இருந்து, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து, ஆமென், எல்லாவற்றையும் உங்களை நடத்துவாராக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நான் துதிப்பேன் 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 என்று சொல்லி ஆமென் நாம் துதிக்க போகிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் சபையாராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒருவேளை உறவினர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் தெரிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை தெரியாத ஆட்களாக கூட இருக்கலாம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் கூடியவராகி நான் சொல்லுகிறேன். எஸ், ஆமென். என்ன புஸ்தகம் 6:14 படியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களை காத்துக் கொள்வார். ஆமென். இன்னொரு வசனம் அப்படி இருக்குது. ஆமென். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லமுடைய நிழலிலே தங்குவார். உன்னதமானுடைய பாதுகாப்பு, அவருடைய ஆமென் சட்டை நிழல் உங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. அது மட்டுமல்ல, அந்த சங்கீதம் 91:10 பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஆமென். அந்த மோசே சொன்னது போல, எஸ், நான் நம்பி இருக்கிறவர். ஆமென். நான் நம்புறேன். நான் நம்புறதுனால நீங்கள் நம்புறீங்க. ஸோ அதனால உங்க வீட்டை பொல்லாப்பு அணுகாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. அந்த 91வது சங்கீதத்தை தான் அழகான ஒரு பாடல். ஆமென். நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். நம்ம என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என்று சொல்லி நாம பாடப் போகிறோம். உன்னத மறைவில் சர்வ வல்லவருடைய நிலையில் என்று சொல்லி பாடப் போகிறோம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி பாடலாம். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். Tudo bem, tudo bem, tudo bem.
வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே
வந்தாலும் காலங்கள் மாறினாலும் அவர் மறக்காதவர், அவர் மாறாத தேவன். ஆமென். ஹalleluya. எஸ், அப்படி இருக்கிற இடங்கள் கண்களை மூடி சதரதரலமா கலங்கின நேரங்களில் கைதோக்கி கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். ஆமென். கலங்கின நேரங்களில் கைதோக்கி எழுப்பவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர்.
ஆமென். இயேசு ஒருவரே. ஹalleluya. ஏன்னா என் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீங்க அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் யோசித்து வந்தீங்க ஆண்டவர். இப்ப அப்படி பார்த்து சொல்லுவோமா? ஏகவாயிரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பேன். அந்த நம்பிக்கை விசுவாசம்.
ஆமென். எங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை, மேன்மையானதை, உயர்வானதை, ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராப்பா. எஸ், நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம். எல்லாம் பார்த்துக் கொள்வீங்கப்பா. ஆமென். ஒரே நேசகுமாரன் ஏப்ரகாம் கொடுத்து அதே நேசகுமாரனை, நேசித்த குமாரனை ஆபிரகாம் நீ எனக்காக பலி செலுத்து என்று சொல்லும்போது அந்த ஆபிரகாம் விசுவாசத்தை காண்பிக்க அந்த நேசகுமாரன் அந்த ஈசாக்கு அழைத்துக் கொண்டு போகும்போது மலையில 3 நாட்கள் பிரயாணம். அந்த மலையில பலி செலுத்த போகும்போது ஆபிரகாம் நீ உன் நேசகுமாரனும் உன் சுதல் என்று பாராமல் எனக்காக கொண்டு வந்த நீ பிள்ளையாண்டு மேல கையை போடாது அப்படின்னு சொல்லி அருகில் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது போல தேவ ஜனமே, நம்முடைய தேவன் பொல்லாப்பு செய்கிற தேவன் அல்ல, தீமை செய்கிற தேவன் அல்ல. நாம் நம்புகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் தேடுகிற தேவன் நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்புக்கு மேலாக அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். இந்த காலையிலே நல்லமை ஆராதிக்க தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தர் உள்ள பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தொடர்ந்து நடத்துங்க. வசனத்தை ஆசீர்வதித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம தேவ சமூகத்திலே அப்படி காத்திருப்பது, இந்த நல்ல கர்த்தரை ஆராதிப்பது ஆமென் மேலானது. ஸோ இந்த ஆராதனை நம்மளால் நிறுத்த முடியாது. ஏன்னா தேவன் நம்மளை ஆளுகை செய்தால், தேவன் நம்மளை ஆட்கொண்டு நடத்தும் போது அதில் வருகின்ற மகிமை, அதில் வருகின்ற மேன்மை ஆமென் ஒரு வித்தியாசமானது. ஆகையால் கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். வீடுகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். ஆமென். தொடர்ந்து ஆராதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கின்றேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நமக்கு நேரங்கள் கொஞ்சமாக இருக்குது. பொதுவாகவே ஒரு சபையில் 45 நிமிடங்கள் 45 மினிட்ஸ் கொடுப்போம் செய்தியை, அல்லது 1 மணி நேரம் கொடுப்போம். இந்த நேரங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பார்க்கலாமே இந்த செய்தியை என்பதற்காக எல்லா தரப்பட்ட மக்களும் ஆமென் நம்ம சபையில் நம்ம நண்பர்கள் மத்தியில் இருக்கிறதுனால, தெரிந்தவங்க அறிமுகமான மத்தியில் இருக்கிறதுனால எல்லா மக்களும் இந்த செய்தியை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓகே ஒரு 1/2 மணி நேரம் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம். ஆமென். நான் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காத்து உங்களை வழி நடத்துவாராக. அவர் உங்களை போதித்து நடத்துவாராக. ஸோ ரொம்ப பேர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக பலர் நல்லா பார்க்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் சிலர் லைக் பண்ணுறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. அதே நேரத்தில் நல்லா இல்லை கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். எப்போதுமே ஒரு காரியம் சிறு துளிதான் பெருவெள்ளமாய் மாறுகிறது. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால ஆமென் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில ஆட்களுக்கு ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் கூட வார்த்தைகள் போகிறது. அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். பல இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நல்ல சாட்சிகளை சொல்கிறார்கள். பல இடங்களிலிருந்து நல்ல ஃபோன் கால் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆமென் அற்புதங்கள் இந்த நாட்டிலும் நடக்கிறது. தேவன் தொடுகின்றார். தேவன் வார்த்தைகளோடு கூட பேசுகிறார். ஆமென். அதற்காக நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். விசேஷமாய் நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆமென் சீக்கிரத்தில் ஒரு இன்னும் நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஒரு தலைப்பில் ஆராதனையின் மேன்மை என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆராதனையின் மேன்மை. பொதுவாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு சொன்னாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆமென் தேவனை பாட வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல காரியங்கள் உண்டு. ஸோ தேவனை ஆராதிப்பது அது மேலான ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து அப்படி காத்திருந்தவர்கள் உண்டு. அதிகாலையில் ஆராதிப்பதும் அவங்கவுங்க நேரத்துக்கு உண்டான டயத்தில் ஆராதிப்பதும் அது மேலான ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் நாம் அப்படி கூடி ஆராதிக்க முடியவில்லை. சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. ஆனால் ஒன்று நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய காரியம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிப்பதும்
குடும்பமாய் ஆராதிப்பதும் இந்த நாட்கள் நமக்கு ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை கர்த்தர் தந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு உங்கள் மத்தியில் நாங்கள் ஆராதனை குடும்பமாக நீங்கள் ஆராதிக்கிறோம். அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் ஒருவேளை குடும்பத்தில் சிலர் ஆமென் அவங்க வீட்டில் ஆராதிக்க அப்படி அவங்க ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஒருவேளை அப்படி ஆராதிக்கலாம். கட்டாயம் சொல்கிறேன், தேவனை ஆராதிப்பது வேதத்தில் அது மேலான ஒன்றாக இருக்கிறது. ஆராதனையை குறித்து பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதித்தார்கள். ஆலயத்தில் நல்ல பயத்தையும் நல்ல பாடகர்கள் குழு, அதே நேரத்தில் நல்ல இசை குழு எல்லாவற்றையும் வைத்து ஆராதித்தார்கள். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அவர் சந்தோஷத்தை விரும்புகிற தேவன், மகிழ்ச்சியை விரும்புகிற தேவன். அதே நேரத்தில் இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறதை தேவன் விரும்புகின்றார். ஸோ கர்த்தர் நல்லவர் பல இடங்கள்ல அந்த ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஒரு சம்பவத்தின் மூலமாக அதில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட நடத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடம் பகுதியாக போறாங்க. அந்த பட்டணம் சமாரியா அப்படிங்கிற ஒரு இடம். அந்த சமாரியா பகுதிக்கு இயேசு செல்கின்றார். அங்கே ஒரு பெண்ணை சந்திக்கிறார். இது யோவானின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவம். எல்லாருக்குமே அதிகமாக தெரிந்த ஒரு சம்பவம். அந்த சகோதரியை சந்தித்து அவங்க மதியத்தில் தண்ணி எடுப்பதற்காக அந்த கிணத்து பக்கத்தில் வராங்க. ஸோ அங்கே பல காரியத்தை இயேசு சொல்லுகின்றார். அதில் ஒரு பகுதியை தான் ஆராதனை குறித்து ஆண்டவர் இயேசு அந்த சகோதரியோடு கூட சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பல காரியத்தை அங்கே சொன்னா கூட, ஆனால் ஆராதனையின் மேன்மையை குறித்து அங்கே அந்த சகோதரி இடத்துல சொல்லும்போது அதை நாம் பார்க்கின்றோம். அந்த சகோதரி இயேசு சொல்லுகின்றார். சொல்லும்போது அந்த பல காரியங்களை அவர் சொல்லி வரும்போது அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த சகோதரியே சொல்றாங்க. பாருங்க, ஆமென். யோவானின் புஸ்தகம் 4:20 நல்ல ஒரு சத்தமாக வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 4:20. யோவான் 4:20. யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. எங்கள் பிதாக்கள் எல்லாம் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தாங்க, அதாவது ஆராதனை செய்தார்கள். வர்ஷிப், ஆங்கில வேதாகமத்தில் அது வர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இந்த சகோதரி சொல்றாங்க எங்கள் பிதாக்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பிதாக்களுடைய வழக்கத்தின்படி ஆராதனை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. பிதாக்களுடைய வழக்கத்தின்படி ஆராதனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ அந்த நம்ம பார்க்கின்ற பல மதங்களிலே பல இடங்களிலே ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். எங்களுக்கு என்று சொல்லி தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், எங்களுக்கு என்று சொல்லி ஒரு குல தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த தெய்வ நம்பிக்கை உடைய அனைவரும் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்கிறார்கள். ஸோ நம்ம பார்க்கின்றோம், இந்த சகோதரி சொல்றாங்க எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் அப்படிங்கிறாங்க. முற்பிதாக்களுடைய வழக்கத்தின்படி ஆராதனை, அவங்க அறிந்திருந்த காரியங்கள் அதுதான். முற்பிதாக்கள் இந்த முற்பிதாக்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனை கொண்டிருந்தார்கள். ஸோ அப்படி ஆராதிக்கிற அந்த ஆராதனை அதுக்கடுத்து சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க இந்த மலையில அப்படிங்கிறாங்க. இந்த மலையில எங்கள் பிதாக்கள்லாம் இங்கதான் தொழுது கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க எங்க கூப்பிடுறீங்க, எருசலேமுக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையில ஒரு குறிப்பிட்ட இடம், அதே நேரத்துல அது வந்து இடம் அப்படின்னு சொல்லும்போது மலை அல்லது சமபூமி. இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் உண்டு. உயர்ந்த மலையில கடவுளை ஆராதிக்கிறது, சமபூமியில கடவுளை ஆராதிப்பது, இப்படி பல்வேறு விதமான இடத்துல கடவுளை ஆராதிப்பது, தெய்வத்தை ஆராதிப்பது. இந்த சகோதரி இதைத்தான் அறிந்து வைத்திருந்தார்கள். அது மாதிரி அதை அறிந்து வைத்தது மட்டுமல்ல, இப்போ இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இப்படி இந்த இடத்துல தான் ஆராதிக்கணும், அதே நேரத்தில் முற்பிதாக்களுடைய வழக்கத்தின்படி தான் அப்படி நினைத்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையை பார்த்தா வாழ்க்கை முழுவதும் தோல்வியா இருந்தது. அவங்க வாழ்க்கையில ஒரு திருமணம் அல்ல 6 திருமணம் பண்ணினாங்க. 6 திருமணம் பண்ணி கடைசியில் 5 திருமணம் அப்படி விவாகரத்தாக மாறிவிட்டது. அப்படி அடுத்தடுத்த வாழ்க்கை அப்படி மாறும்போது
ஸோ இப்போ இயேசு இடத்துல இயேசு பேசிக்கிட்டே இருக்க பேசும்போது சொல்றாங்க, எங்கள் பிதாக்கள்லாம் இங்க இந்த மலையில தொழுகணும்னு நினைச்சாங்க. வழக்கத்தின்படி ஆராதிக்கிறவர்கள், வழக்கத்தின்படி கடவுளை தொழுது கொள்கிறவர்கள், அதே இடத்துல குறிப்பிட்ட இடத்துல கடவுளை தொழுது கொள்கிறவர்கள், அப்படி நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்துல 4:21 அழகாய் சொல்கிறார் பாருங்க. 4:21, அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படிங்கிறார். இயேசு அழகா சொல்றாரு, ஸ்திரியை நான் சொல்றதை நம்பு, இந்த இடத்தில் மட்டுமல்ல. ஸோ இந்த நீ நினைக்கிற மாதிரி இந்த மலை மட்டுமல்ல, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும் அல்ல. ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ளாக மட்டும் தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று அல்ல, பிதாவை எங்கேயும் தொழுது கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவை சொல்லுங்க, ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம். ஆண்டவர் இயேசு அந்த சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, எப்படி சொல்றாரு தெரியுமா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம். பிதா அப்படின்னு சொன்னா தெரியும், டாடி, அப்பா, ஃபாதர். யாரை பார்த்து சொல்றாரு பாருங்க, இந்த 5-6 திருமணங்கள் பண்ணி 5 திருமணங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த வாழ்க்கை தோல்வி, தோல்விக்கு மேல தோல்வி, வெறுப்புக்கு மேல வெறுப்பு. ஊரே அவங்களை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, குற்றவாளி அல்லது பாவி அல்லது அக்கிரமக்காரி, அவன் முகத்திலே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஊர் பார்க்குது, உலகம் பார்க்குது. ஆனா இயேசு அந்த பெண்ணை தேடி சென்று இயேசு சொல்றார் பாருங்க, அழகானது. பிதாவை, ஃபாதர், தகப்பனை தொழுது கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்றாரு. தேவனை தகப்பன் என்ற அந்த சகோதரிக்கு அறிமுகப்படுத்துகின்றார். கடவுளை அவர் எப்படி இருப்பார்? பயங்கரமானவராக இருப்பாரா? ஒரு தெய்வத்துடைய தெய்வம் வித்தியாசப்படும், ஆனா அப்படி இருப்பாரா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க. ஆனா இப்போ இவங்களுக்கு இயேசு அறிமுகப்படுத்துகிறார். நீ ஆராதிக்கிற அல்லது நீ தொழுது கொள்கிற ஆமென் தேவன் யார் தெரியுமா? தகப்பன் என்று சொல்கிறார். நமக்கு மட்டுமல்ல, அந்த ஸ்திரீக்கும், அந்த பெண்ணுக்கும், ஸ்திரீக்கும், அவங்களுக்கும் தகப்பன். ஏன்னா எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர் தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே நான் சொல்வதை பார்க்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதனால அந்த சகோதரிடத்துல அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இவங்களை இப்படி நீ தள்ளப்பட்ட ஆள், நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில, உனக்கு ஒரு அப்பா உண்டு, உனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவன் நல்லவர். அந்த நல்ல தகப்பன் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறாரு. அவரை ஆராதிப்பதற்கு அவன் வழக்கத்தின்படி அல்ல, அல்லது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அல்ல, எல்லா இடத்திலையும் அவரை ஆராதிக்கலாம், எல்லா இடத்திலையும் அவரை தொழுது கொள்ளலாம். சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய தகப்பனா, எனக்கு ஒரு அப்பாவா, நான் ஆராதிக்கிற தெய்வம் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஆமென் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஏன் அந்த சகோதரத்துல அப்படி சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் அதுக்கு முன்னால் இருந்த போதகர்கள் எல்லாம், அதற்கு முன்னால் இருந்த ஆட்கள் எல்லாம் இவளை பார்க்கும் போதே வெறுப்பா தான் பார்ப்பாங்க, பாவின்னு தான் பார்ப்பாங்க, அக்கிரமக்காரின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இயேசு இவளை பார்க்கிறது, இவள் வாழ்க்கை தேவனோடு கூட என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்பட வேண்டும். தேவனை இவள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாருங்க, அப்படி சொல்றதுனால இயேசு இன்னும் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேதவசனம் சொல்லுது, யோவான் புத்தகம் 1:14, இந்த பூமிக்கு அவர் வரும்போது, யோவான் 1:14 அந்த வசனம் பாருங்க, கவனிங்க. யோவான், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தவர். யோவான் அதை எழுதும் போது மற்றவங்க எல்லாம் அந்த பூமியில பிறப்பை குறிச்சு எழுதுறாங்க, ஆனா யோவான் மட்டும் அவர் தேவாதி தேவன், தேவனோடு கூட இருந்தவர், வார்த்தையா இருந்தவர் என்று சொல்லி அந்த யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 1வது அதிகாரம் 1வது வசனம். 14வது வசனத்துல வரும்போது அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இயேசுவை பற்றி சொல்லும்போது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருக்கிறார். அதனால சொல்றாரு,
கிருபையில நிறைந்தவர் சொல்றார் பாருங்க, சத்தியத்துல நிறைந்தவர் சொன்னார் பாருங்க. ஆமென். கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் போது, எஸ், அவர் தகப்பனாய் இருக்கிறார். தேவன் தகப்பனாய் இருக்கிறார். கடவுள் நம்ம நினைக்கிற ஒன்றா ஏதோ ஒன்றை போல அல்ல, அவர் நமக்கு நல்ல தகப்பனாராய் இருக்கிறார் என்று அடுத்த ஆண்டவர் சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். 23வது வசனத்துல, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. அப்புறம் அடுத்து சொல்லும் போது அந்த சகோதரத்துல சொல்றாரு, இதுவரைக்கும் நீ அறிந்து கொள்ளல, அறியாம வழக்கத்தின்படி தொழுது கொண்டது உண்மைதான், அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு சொல்லுங்க உண்மைதான். ஆனா இப்போ அறிந்து கொண்டு, நான் அறிந்து கொண்டதை சொல்றேன் அப்படிங்கிறார். எப்பவுமே தேவனை அறிந்து கொண்டு, தேவனை எப்படி அறிந்து கொள்கிறோம், எந்த விதத்தில் அறிந்து கொள்கிறோம்? அந்த அறிந்து கொள்வது என்பது, தேவனை அறிந்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் சொன்னால், நல்ல ஒரு பைபிள் வேதத்தை தந்திருக்கிறார். தேவனை அறிந்து கொள்வதற்கு அவரே நமக்கு வார்த்தைகளை எழுதி தந்திருக்கின்றார். தேவனை குறித்தும், உலகத்தை குறித்தும், சிருஷ்டிப்பை குறித்தும், படைப்புகளை குறித்தும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த வேதத்தை தந்திருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த பரிசுத்த வேதத்திலிருந்தும் இன்னும் பல விதங்களிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவரே வெளிப்படுத்துகிறார். இயேசு தம்மை தேவகுமாரனாக இந்த பூமியில வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து, நம்மோடு கூட இருந்து எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துகின்றார். அறிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். தேவனை அறிந்து கொண்டு எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம், அவர் பாதுகாக்கின்றவர் என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் என்று அறிந்து கொள்கிறோம், என் வாழ்க்கையிலே வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம், என் வாழ்க்கையில எனக்கே பலம் தந்து என்னை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. சோ தேவன் அவரை அறிந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறார், அறிந்து கொண்டு ஆராதிக்கும்படியாய். ரொம்ப பேரு கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெய்வத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆனா அதிகமான காரியங்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அறிந்து கொள்ளல. சோ தேவனை, இஸ்ரவேலின் தேவனை, உண்மையான தேவனை, தகப்பனாய் இருக்கிற தேவனை அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வதனால தான் ஆராதிக்கிறோம். தேவனை அறிந்து கொண்டு ஆராதிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவை சொல்கிறார், அதில் அறிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 23, 24 சீக்கிரமா வாசிங்க. 23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி தகப்பன் விரும்புகிறார், பிதா விரும்புகின்றார். ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவன் நமக்கென்று ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் தேவனுடைய ஆவியோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். தேவனோடு கூட இணைக்கப்பட்டு நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அது மட்டுமல்ல, உண்மையோடு கூட சரியான காரியத்தோடு கூட தொழுது கொள்கிறோம். ஆவியோடு தொழுது கொள்வது. இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு மண்ணை உருவாக்கி அதற்குள்ளாக சுவாசத்தை கொடுத்தாரோ, ஒரு ஆத்மாவை கொடுத்தாரோ, அந்த ஆவியும் ஆத்மாவும் என்ன செய்கிறது என்று சொன்னால் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறது. சில வேலைகளை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், நம்முடைய ஆவி தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தா எல்லா நேரத்திலையும் ஒரு பாட்டை கேட்கும்போது அல்லது நல்ல ஒரு ஆராதனையை நம்ம கேட்கும்போது அப்பவுமே நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லது அந்த பாடல், அந்த ஆராதனை நம்முடைய மைண்ட்ல, இருதயத்துல அப்படி நிறைஞ்சு இருக்கும்போது இடமே முக்கியமா இருக்காது. அது ஒரு சமையல் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது ஒரு ஆளா இருக்கலாம், அல்லது ஒரு பிரயாணமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கூட்டமா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். ஸோ தேவனுடைய அந்த ஆவியானவர் அல்லது தேவன் நமக்கு தந்த ஆவி, அதே நேரத்தில் ஆத்துமா அப்படி தேவனோடு கூட அவை நினைக்கப்படும் போது கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையால் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் அதுல உண்மையா இருக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார். தேவனை ஆராதிக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமென்
அப்புறம் ரொம்ப பேர் சொல்றாங்க நாங்க இப்படி ஆராதிக்கிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க நாங்க 2 மணி நேரம் கர்த்தரை துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். அவரை துதிச்சு ஆராதிப்பது, அவருக்கு நன்றி சொல்லி ஆராதிப்பது, அர்ப்பணித்து ஆராதிப்பது, நல்ல உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது. ஆண்டவரே எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீங்க செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆகையால் தகப்பனே எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அப்படி நம்ம கர்த்தரை ஆராதிப்பது. ஆராதனை என்பது தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடியினால் அவரை ஆராதிப்பதற்கு இடமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரமோ அல்ல, எங்கும் ஆராதிக்கலாம், எல்லா இடத்திலையும் ஆராதிக்கலாம். நாம நம்முடைய ஆராதனை ஜீவ வழியாக, ஜீவனுள்ள ஆராதனையாக, புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும் என்று சொன்னால் எல்லா இடத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கலாம், எல்லா நேரத்திலையும் கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் உங்களை அப்படி விரும்பி கேட்கிறேன், கர்த்தரை ஆராதிங்க. எங்க வாழ்க்கையில நாங்க இந்த 2 மாசமா தீர்மானம் எடுத்தோம். ஒரு 5, 6, 7 ஊழியக்காரர்கள் நாங்கள் கூடி, இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த லாக்டவுனுக்கு முன்னால் நாங்கள் ஒரு இடத்துல கூடினோம். கூடும்போது தேசத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது அப்போ அதில் ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்ன தீர்மானம் எடுத்தோம்னு சொன்னால், இனி நம்ம அந்த ஆராதனைலாம் எப்படி போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஒன்று நாம குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும், குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஸோ அன்றைக்கு எடுத்த அந்த தீர்மானத்தில் பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிங்க. இல்லை பாஸ்டர் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, எங்களுடைய கணவனார் ரட்சிக்கப்படலை, பரவாயில்ல, தனிப்பட்ட விதத்தில் நீங்க ஆராதிங்க. அதே நேரத்தில் இடம் பொருட்டல்ல, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிங்க. நல்லா பாடி கர்த்தரை ஆராதிங்க, நல்லா துதிச்சு கர்த்தரை ஆராதிங்க, நல்ல நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிங்க, நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதிங்க. ஏசப்பாங்க சொல்றாரு பாருங்க, அப்படி ஆராதிக்கிற ஆராதனை குறித்து, ஆவியில ஆராதிப்பது, உண்மையாய் ஆராதிப்பது. நான் நினைக்கிறேன், ஒரு சில ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா வழக்கமா வருவாங்க, அப்படி கர்த்தரை ஆராதிப்பாங்க, ஏதோ அந்த ஆராதனை அப்படி போயிடுவாங்க. ஆனா உண்மையிலே இப்பதான் யார் உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கண்கள் பார்க்கிறது, அவர் கண்கள் உணாவுகிறது. எதற்காக தெரியுமா? நம்மளை பார்க்கிறார். எத்தனையோ வருஷங்கள் சபையில ஆராதிக்க பழக்கி வைத்திருக்கிறார். ஆராதனையில அந்த ஆராதனுடைய கிருபையை தந்திருக்கிறார். ஆக இப்போ நாம இருக்கிற இடங்கள்ல, ஒருவேளை செல்கிற இடங்கள்ல, எல்லா இடத்துலையும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த சௌரி பாருங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை பிடித்த போகும், நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்குள்ள போக முடியாது, எல்லாம் நம்மளை ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் நம்மளை வருத்திட்டாங்க, சரி என்ன அப்படிங்கிற மாதிரி அதே லெவல்ல போயிட்டே இருந்த வாழ்க்கை கர்த்தர் மாட்டுகிறார், இயேசு மாட்டுகிறார். மாற்றின உடனே ஓடி போறாங்க, ஊருக்கு போறாங்க. ஊர்ல எல்லாத்தையும் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன், தண்ணி எடுக்க போனேன், அப்போ நான் செஞ்ச எல்லா காரியத்தையும் எனக்கு ஒருவர் சொல்லிவிட்டார், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரையே நற்செய்தி அறிவிக்கின்ற மகளாய் கர்த்தர் மாட்டுகிறார். எஸ், ஆமென், ஹல்லேலூயா. சோ அதனால கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, உன்னதமான தேவனை ஆராதிக்கும் போது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க கிராமத்துல, உங்க தெருவுல, உங்க பட்டணத்துல, உங்க பகுதியில உண்டாகும் என்று நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அது மாற்றமே. அப்படி ஆராதிப்போமா? எஸ், தேவனை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரை என்ன செய்கிறார், கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார். இந்த சகோதரி இந்த மாற்றத்தை உண்டாக்கினார். பாருங்க, நமக்கு நல்லா தெரியும், இங்கிருந்து இஸ்ரவேல் தேச யூதேய தேசத்திலிருந்து பாபிலோன் போயிருந்தாங்க. அதில் போன 3 வாலிபர்கள், ஒரு நேபுகாத்நேச்சர் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு பொற்சிலையை நிறுத்தி இதைத்தான் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க 3 பேருமே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வாழ்ந்தது. தேவனை, அதாவது பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் நெருப்புல, தீயில அப்படி தூக்கி போட்டுவாங்க. ஸோ அவ்வளவு பயங்கரமான தண்டனை. ஆனால் தெரிந்தும் இவங்க சொல்றாங்க, யார் சொல்ற, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க. அவங்க யாருக்கு தெரியுமா? இங்கிருந்து போனவங்க, அந்நிய தேசத்துக்கு போனவங்க, அடிமையா போனாங்க. அடிமையா போனாலும் அரசாங்க வேலை செய்யறாங்க. அரசாங்க கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்றாங்க,
இல்ல எங்க ஜீவனே போனாலும் பரவாயில்ல, எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்க தேவனாய் கர்த்தரையே ஆராதிப்போம். அதான் வைராக்கியம் பாருங்க. ஸோ அதே மாதிரி ஆராதிச்சாங்க. இவங்களை ஆராதிச்சதை அறிந்து அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் நெருப்புல தூக்கி போட்டாப்ல. ஆனா நெருப்புல தூக்கி போடும்போது தூக்கி கொண்டு போனவங்க மறித்துட்டாங்க. அந்த இடத்துல மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்தார். அங்கே கடந்து வந்து அவர்களோடு கூட உலாவுகிறார். ராஜா பார்த்து பயந்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கின்றவர்களே வெளியே வாங்க. ஸோ அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே ஒரு சேதமும் இல்லாம வெளியில வராங்க. ஒரு நெருப்புடைய சேதம் இல்லாம வெளியில வரும்போது அங்கே அவங்களை குறித்து சொல்லப்படுது பாருங்க. ஆமென். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28 29 வாசிக்க கேட்கலாம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28 29 நம்ம சீக்கிரமா வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28 29. ஆமென் ஆமென். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானாலும் எந்த ஜாதியாயினும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு ஏற்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்க தேவன் வேறொருவரும் இல்லை அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சமரிய பட்டணம் மட்டுமல்ல, பாபிலோன் தேசம், பாபிலோன் ராஜ்யம் பிரபலமா இருந்தது. அந்த ராஜ்யத்திலேயே சாதிக்கக்கூடியவர்களாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி மாறினார்கள். ஆராதிக்கக்கூடியவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், ஆமென், எல்லா இடத்திலையும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், தப்புவிக்கப்படுவார்கள். அதே நேரத்துல அவங்க மூலமாய் தேசங்களே அறியத்தக்கதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிப்போம். அது மட்டுமல்ல, அங்கே நான் பார்க்கின்ற இன்னும் அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்க 6வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதுல 26 27 வாசிக்க கேட்கிறேன் சீக்கிரமா. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் பார்த்தீங்களா? இந்த தானியேலை தூக்கி சிங்க கவில போடும்போது சிங்கத்துடைய வாயை தூதனை அனுப்பி கட்டினான். ஆக சேதப்படுத்த முடியல, அழிக்க முடியல. ஆக இப்போ ராஜா சொல்றார், தரியு ராஜா மேதிய பெர்சிய ராஜ்யம் வரும்போது, சோ அந்த தரியு ராஜா சொல்றாரு, ஆமென், ஜீவனுள்ள தேவன், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன், அவருடைய ராஜ்யம் என்றைக்கும் நிற்கும், அவரே ராஜாதி ராஜா அப்படிங்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் பாருங்க. ஆமென், கர்த்தர் நல்லவர். 27வது வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே ரட்சிகர், அவரே அற்புதங்களை செய்கிறவர், அவரே அடையாளங்களை செய்கிறவர். இந்த செய்தி எப்படி போகுது பாத்தீங்களா? இந்த நல்ல செய்தி காஸ்பல் ஸ்பீச்சஸ் யார் மூலமாக போகுது? ஆமென், ஒரு மனிதன் ஆராதித்தாரே, அதன் மூலமாக ஒரு பெரிய ராஜா பல தேசங்களுக்கு 127 தேசம், மேதிய பெர்சிய ராஜ்யம் 127 தேசம் பரவி இருந்தது. 127 தேசத்துக்கும் தேவனாகிய கர்த்தரே தேவன், அவரே ரட்சகர், அவரே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். ஒரு மனுஷனுடைய ஆராதனை. அதனால உங்க ஆராதனை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. சிங்கிளா ஆராதிக்கலாம், நல்ல கர்த்தரை ஆராதிங்க. குடும்பமும் ஆராதிக்கலாம், கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது
இப்போ நம்ம நினைக்கிறதை காட்டிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 28வது வசனம் பாருங்க. தரியும் ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சொல்லுங்க, ஜெயமாயிருந்தது. அவன் ஜெயமாயிருந்தது, ஜெயமாயிருந்தது. ஆராதிக்கின்றவருடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும், தோல்வி இல்லை. ஆமென். அதான் உண்மை. வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அந்த செய்தியானது நம்ம ஆராதிக்கும் போது செய்தியானது தேசங்களை அசைக்கத்தக்கதாய் மாறும். செய்தியானது வாழ்க்கையை மாற்றத்தக்கதாய் மாறும். அதனால் தேவனை ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், தனிப்பட்ட விதத்தில் ஆராதிப்போம். ஒருவேளை ஆமென் கர்த்தரை குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம். நமக்கு நல்ல ஒரு திறந்த வாசல் வரும்போது அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், தேவனை அதிகமாய் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆராதனைக்குண்ட பிரசவத்தை தாரும் ஆண்டவரே, ஆராதிப்பதற்குண்டான நேரத்தை தாரும் ஆண்டவரே. அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கேட்கலாமா? தேவனை நோக்கி கேட்கலாமா? ஷக்கரபா எல்லாம் கேட்கணும். ஹalleluya. இன்னும் எங்க மேல அந்த ஆராதனை பிரசனம் இறங்கட்டும், ஆராதனை மகிமை இறங்கட்டும். நாங்கள் இன்னும் ஆராதிக்கணும் ஆண்டவரே. நல்ல பாடல் பாடி ஆராதிக்கணும், இசையோடு கூட நல்ல ஆராதிக்கணும், நல்ல கையில தட்டி ஆராதிக்கணும், நல்ல கையில அசைத்து ஆராதிக்கணும், முழு இதயத்தோடு ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஆராதனையில் வருகிற மேன்மை சாதாரண ஒன்று அல்ல. வாழ்க்கை நீ அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்திருக்கிற வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஓ ஹalleluya. பாவ வாழ்க்கை மாறுகிறது, அசுத்த வாழ்க்கை மாறுகிறது. எஸ் ஆமென். முறையற்ற வாழ்க்கை மாறுகிறது, தவறான வாழ்க்கை மாறுகிறது, சரியான வாழ்க்கையாய் மாறுகிறது. ஓ ஷக்கரபலபா. அன்றைக்கு சமரிய பெண்ணுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவன் மூலமாய் அந்த சமரிய பட்டணமே ஆமென் இப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவனை அறிந்து கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் ஆராதிக்கட்டும். எங்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, எங்கெல்லாம் சத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிறாங்களோ, ஆமென் ஊழியர்கள் கேட்கின்றார்களோ, நண்பர்கள் கேட்கின்றார்களோ, ஓ ஹalleluya. அல்லது இயேசுவை அறியாதவர்கள் கேட்கின்றார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்களாக. ஹalleluya. இயேசப்பா நீங்க நல்லவர், இயேசப்பா நீங்க வல்லவர், இயேசப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. அப்படி உங்களை துதிச்சு ஆராதிக்கட்டும் ஆண்டவரே, நன்றி சொல்லி ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. நல்ல பாடி நல்ல ஆராதிக்கட்டும் ஆண்டவரே, ஆவியில் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே, கருத்தாய் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே, உண்மையாய் ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. ஒருவர் பார்ப்பதற்காக அல்ல, ஒருவர் சொல்ல அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையாய் ஆராதிக்கக்கூடியவர்களாய் மாறட்டும். ஷக்கரபா லபா. ஆமென் ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கின்றவர்களை விடுவித்தீர் ஐயா, ஆமென் தப்புவித்தீர் ஆண்டவரே. ஓ அதே காரியத்தை இன்றைக்கும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. எங்களை ஆமென் எப்படிப்பட்ட தீமை நின்றும் எப்படிப்பட்ட அழிவு நின்றும் காக்க வல்லவர். ஆகையால் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஷக்கரபா லபா. எஸ் தேவனை ஆராதிக்கிறோம். எங்க ஆராதனை ஏதோ 4 பேர் பார்க்கணும் என்பதற்காக அல்ல. இன்னைக்கு நாங்கள் குடும்பமாய் ஆராதித்ததும் ஆண்டவரை எல்லாம் குடும்பமாய் ஆராதிக்கணும். அதான் எங்க இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவரே, அதான் எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கமாப்பா. ஷீகாரதலபா. எஸ் ஆமென் ஆமென். எங்க வாழ்க்கையில் அதை தாருங்கப்பா. எஸ் ஆமென். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி ஆராதிக்கட்டும். எஸ் வருகிற அழிவுக்கு தப்புவிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும். இந்த அழிவின் மத்தியிலேயோ ஆண்டவரே தேசங்கள் அறியத்தக்கதா, ராஜாக்கள் அறியத்தக்கதா, ஆளுகின்றவர்கள் அறியத்தக்கதான ஒரு பெரிய மேன்மை கர்த்தர் தருவீராக. ஷக்கரதலபா. ஆராதனை அவ்வளவு பெரிய மேன்மை உண்டு ஆண்டவரே, ஆராதனை அவ்வளவு பெரிய மேன்மை உண்டு ஆண்டவரே. எஸ் நாங்கள் அதை பார்க்கிறோம் சுவாமி. எல்லா வீடுகளிலும் ஆராதனை நடப்பதாக, எல்லா குடும்பங்களிலும் ஆராதனை நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவியும், ஆராதிக்கிற பிள்ளைகளை தப்புவியும், சமாதானத்தை உண்டாக்கும். ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஜெயமாய் மாறட்டும், தோல்விகள் மாறட்டும். ஆமென். ஜெயம் கடந்து வரட்டும், கர்த்தரால ஜெயம் கடந்து வரட்டும். ஹalleluya. எஸ் ஒருவேளை 10th எக்ஸாம் எழுத போகலாம் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறட்டும். எஸ் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தொழில் செய்ய போகலாம், ஜெயமாய் மாறட்டும் அப்பா. எஸ் பிள்ளைகள் வாழ்க்கை ஜெயமாய் மாறட்டும், அவங்க பிள்ளைகளை ஜெயமாய் பார்க்கட்டும், தோல்விகள் மாறுவதாக. கர்த்தருடைய செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்து ஆராதிக்க ஆண்டவரே, உடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களை கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காய், ஆராதிக்க கொடுத்த பாக்கியத்திற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசிரியங்க, காத்துக்கொள்ளுங்க, மேன்மைப்படுத்துங்க, தப்புவீங்க, காத்துக்கொள்ளுங்க,
ஜெயத்தை தந்து நடத்துங்க. ஜெய பாதையில் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம், சுகபலன், சமாதானம், ஆமென். இதை கேட்கின்ற சபையார், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் யாவரோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். அவர் தப்புவித்து விடுவித்து உங்களை மேம்படுத்த ஜெயம் தர அவர் வல்லவராக இருக்கிறார், ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, சமாதானம் தந்து நடத்துவாராக. God bless you. ஆமென், ஆமென்.